அந்த மடப்புறம் அஜித்குமார் மர்டர் கேஸில் முக்கியமான விட்னஸ், நான் ஒரு விட்னஸ்ஸு. ஹைகோர்ட் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லைஃப் திட்டன் இருக்கிறனால நமக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. நான் இன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்கிறதுனால இன்றைக்கி மாலையில் வந்து பழமுதிர்ச்சி வலையில் போய் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தேன். இந்த சிக்னலில் திரும்பும்போது ஒரு வண்டி வந்து ஆப்போசிட் சைடில் சர்வேகால் சிக்னல்கிட்ட ஒரு கொரியர் வண்டி வந்து இடிச்சுட்டு அவங்க வாட்டு நிற்காமல் போயிட்டாங்க. அப்புறம் பின்னாடி ஓவர்டேக் நின்று இறங்கி பார்க்கக்குள்ள அவங்க வாட்டு வண்டி எடுத்து இடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு எட்டி பார்த்துட்டு அவங்க வாட்டு வண்டி எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போய் வண்டியை திரும்ப ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் போய் ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி அப்புறம் அந்த டிரைவரோட இப்போ புதூர் ஸ்டேஷனுக்கு வந்தான். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், யாருன்னு அவங்கள என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. அது நிற்காமல் போயிட்டனால கொஞ்சம் அதுவும் நாங்கள் வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது போலீஸ் உள்ளேருந்து வண்டி நிப்பாட்டினால தான் நிப்பாட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அவங்க கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாங்க. அதனால் நாங்கள் ரிட்டனாக கம்ப்ளைண்ட், இந்த யூனிஃபார்ம் எதுவும் போடலை அவங்க, அதாவது ரிட்டனாக நாங்கள் கம்ப்ளைண்ட் இப்போ எழுதி கொடுத்துருக்கோம். அவங்க விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அந்த இடத்துல அவங்க போனது நிற்காமல் அவங்க வாட்டு விரட்டி போனது ஒரு மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினால நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அவங்கள வண்டியை ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கோம். அந்த விசாரிச்சுட்ருக்காங்க, மேடம் விசாரிச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு வேறு மாதிரி இப்போ என்ன நடந்தது? ஆமாம், ஏற்கனவே நமக்கு அந்த திட்டம் இருக்கனால யார் என்னன்னு தெரியாது நமக்கு. அதனால் இப்போ அது கொஞ்சம் அவங்கள விசாரிச்சுட்ருக்காங்க, உள்ளே விசாரிச்சுட்ருக்காங்க. விசாரிச்சுட்டு தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்காது, கொலை முயற்சி, அவங்களோட அட்டாக்கிங் எப்படி இருந்தது? இல்லை, ஏற்கனவே நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் அந்த மாதிரி தான் நடந்துச்சு மடப்புறத்தில். அது ஏற்கனவே நியூஸ்லாம் போட்டாங்க. அது உண்மையாக போயான்னு இப்போ வரைக்கும் அது என்னன்னு தெரில. இதே மாதிரி தான் ஒரு கார்த்திக்னு ஒரு விட்னஸ் ஒருத்தருக்கு நடந்துச்சு. அதனால் கார்த்திக் ராஜன் ஒரு அட்வொகேட்டுக்கே அந்த மாதிரி அவராக இருக்குமோ கூட. கார்த்திக் ராஜன் 3-4 பேர் இருக்காங்க ஸ்டாஃபு கூட. இருந்தவருக்கே இந்த மாதிரி அட்வொகேட்டுக்கு பேர் கார்த்திக் ராஜா. அன்றைக்கி என்ன நடந்துன்னு தெரில. அந்த விஷயமே ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதில் இந்த மாதிரி ஒரு விபத்துக்களை நடந்திருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால் ரிட்டனாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவங்க விசாரணை பண்ணுறாங்க, விசாரணை பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. மேடம் கூடுதல் பாதுகாப்பு கூடுதல் பாதுகாப்பு கேட்குறீங்களா? கூடுதல் பாதுகாப்பு இருக்காங்க. இருந்தும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியல, விசாரிச்சா தானே தெரியும். நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.